மா வாசல்ல தான் நிக்கிறேன். என்ன செய்ய? கொஞ்சம் அமைதியா இரு. நான் ஏற்பாடு பண்ணிட்டு உனக்கு கால் பண்றேன். ஓகே? சரிம்மா. மேடம், அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் ரத்னமும் உங்க காலுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு மேடம். குட். மேடம், என்ன வீரா பர்மிஷனுக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காளா? 1 ஹவரா வெயிட் பண்றா மேடம். இப்பதான் சரியான டைம். அவளை கூப்பிட்டு பர்மிஷன் கொடுத்துரு. அதுக்குள்ளயா மேடம்? சொன்னதை செய். ஓகே மேடம். கான்ஸ்டபிள். எஸ் சார். வெளியில அந்த எஸ்ஐ உட்கார்ந்துருக்குல, அதை இங்க வர சொல்லு. சரிங்க சார். மேடம், ஐயா கூப்பிடுறாரு. ஓகே சார். சார், வேற ஒரு டியூட்டி வரும்னு எதிர்பார்த்தேன், வரல. நீ பர்மிஷன் கேட்டிருந்தல, போலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். அம்மாவோட தவசம் முடிஞ்சதும் நேரா இங்க வந்துடுறேன் சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். உதய காலம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த வருஷம் தான் பண்ண முடியும். 2 பொண்ணுங்க வரணும்ல, வந்துருவாங்க, வந்துகிட்டே இருக்காங்க. டாக்டர்மா, எஸ்ஐக்கு வீரா 2 பேருமே காணலையே. அண்ணே, அங்க பாரு, வீரா வந்துகிட்டு இருக்கா. அண்ணே, அண்ணே சாரிண்ணே, இப்பதான் இன்ஸ்பெக்டர் பர்மிஷன் கொடுத்தாரு, அதான் லேட் ஆயிடுச்சு. அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு அவங்க கூட பைக்ல வர? தப்பா நினைக்காதீங்க சார். எதர்ச்சியா நான் ஸ்டேஷனுக்கு போயிருந்தேன். அப்போ இவங்க கிளம்பிட்டு இருந்தாங்க. பார்த்தா இவங்க பைக் பஞ்சர் ஆயிருந்தது. ஆமாண்ணே, அப்போ ஆட்டோ வேற கிடைக்கல. என்ன பண்றதுன்னே தெரியல. கௌதம் சார் தான் ஹெல்ப் பண்ணாரு. இவங்க அம்மாவுக்கு திடீர்னு சொன்னாங்க. நான் டிராப் பண்றேன்னு சொன்னேன். ஆனா இவங்க வேண்டவே வேண்டான்னு மறுத்தாங்க. நான் தான் கம்பல் பண்ணி என்னோட பைக்ல கூட்டிட்டு வந்தேன். பெரியவங்க யாரும் தப்பா நினைக்காதீங்க ப்ளீஸ். அதெல்லாம் இல்ல சார், ரொம்ப தேங்க்ஸ். இது முதல் வருஷ திவசம், வீரா அட்டன் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். அதான். பரவாயில்ல மேடம், பட் தயவு செஞ்சு இனிமே யாரும் என்ன சார்னு கூப்பிடாதீங்க, கௌதம்னு கூப்பிடுங்க ப்ளீஸ். ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்படியா சொன்னீங்க? கௌதம்னு கூப்பிட சொன்னேன். டக்குன்னு வராது சார், பின்னாடி தேவைப்பட்டா பழகிக்கிறேன். அப்ப நான் கிளம்பிட்டா? ரொம்ப நன்றி தம்பி, கிளம்புங்க. ஒன்றும் இல்லை, திதிங்கிறது ஒருத்தவங்களோட ஆன்மாவை திருப்தி செய்யறதானே. அவங்க ஆன்மா சாந்தி அடையணும்னு நானும் வேண்டிக்கிட்டேன், அவ்வளோதான். நான் வரேன் சார், வரேன் சார். எப்பவுமே அப்படிதான். முதல் பார்வையில கெட்டவங்க மாதிரி தெரிவாங்க, ஆனா பழகி பார்த்தாதான் உண்மையான முகம் தெரியும். அந்த மாதிரி தான் இந்த கௌதம். ஒண்ணு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அண்ணன் ரொம்ப கோச்சுக்கு போகுது. அதுக்கு நான் என்னடி செய்ய? எல்லாம் உன் புருஷனாலதான். ஓ, ஸ்டேஷன் வேலையை பத்தி உனக்கு தெரியாதா? அதான் வந்துட்டேன்ல, டயத்துக்கு போயிடலாம், நீ கவலைப்படாத. அப்ப எல்லாரும் வந்தாச்சா? ஆரம்பிக்கலாமா? ஐயரே, செத்த பொறுங்க. சூடாமணி பெத்ததுல ஒரு பொண்ணு வரணும், என் பொண்ணு எசக்கி வரணும், அதுக்காக தான் காத்திருக்கோம். இல்லை, எம்பிட்டு நேரம் தான் கிளம்புறாங்கன்னு சொல்லிட்டே இருப்ப. எப்பதாம்ல வருவாவ? டேய், நான் கரெக்டா சொல்லிட்டேன்டா. முத்துப்பாண்டி வந்துட்டான், எல்லாரும் கிளம்பிட்டோன்னு அம்மாவும் சொன்னாங்க.
ஏட்டி ரத்னா போன போட்டு எங்க வேற ஏது வேறான்னு கேளு. சரிப்பா. ஐயோ பாரத், ரத்னாக்கா வேற போன் போடுதா. சரி பேசிட்டி. ஹலோ அக்கா. செட்டி நேரமாச்சு, தேவசம் இல்லையா? பக்கத்துல வந்தாச்சு, ஒரு 2 கிலோமீட்டர் தான். முகூர்த்தத்தை தவற விட முடியாதுன்னு ஐயர் அவசரப்படுத்துறாரு, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சரிக்கா சரிக்கா வந்துடுதோம். போன வை. வந்துட்டு இருக்காங்க. ஓ என்னப்பா அது இந்த நேரத்துல ஊர்வலம் மாதிரி கார் ஓட்டிட்டு இருக்க? கொஞ்சம் வேகமா போனாதான் என்னவா? இவரு காரை ஓட்டுறாரா இல்ல தேரை இழுக்கிறாரானே தெரியலையே. கார் ஓட்டுறதை பத்தி எனக்கே நீ சொல்லித்தாரியா? எப்ப காரை கார் மாதிரி ஓட்டுறோம், எப்ப காரை தேர் மாதிரி ஓட்டணும்னு எனக்கு தெரியும்லே. இப்ப காரு தேர் மாதிரி தான் போகும், அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நீங்க பேசாம வாங்க. இரு நான் ஓட்டுறேன்.